மார்ச் 31க்குள்ள ஜிஎஸ்டியில் இந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாம் நம்ம சரியாக பண்ணணும். இல்லைன்னா டைம் லேப்ஸ் ஆகிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட், அம்னெஸ்டி ஸ்கீம் 128A வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி. இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேக்ஸ் அமௌண்ட்டை 31/3/25க்குள்ளே பே பண்ணணும். நீங்கள் உங்கள் டேக்ஸை DRC 03ல் பே பண்ணியிருந்தீங்கன்னா DRC 03Aல போய் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லாட்டி பேமெண்ட் டுவர்ட்ஸ் டிமாண்ட் PTD அதில் போய் உங்கள் லயபிலிட்டியை செட் ஆஃப் செய்து இதை கம்ப்ளீட் பண்ணி அம்னெஸ்டி ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகலாம். செகண்ட், ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு இது முக்கியமானது. உங்கள் டர்ன் ஓவர் ஃபினான்ஷியல் இயர் 24-25ல் 1.5 கோடி இருந்து நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 25-26ல் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போக விரும்பினால் 31 மார்ச் அல்லது அதற்கு முன்னாடியே நீங்கள் CMP-02 ஃபைல் செய்ய வேண்டும். CMP-02 ஃபைல் செய்யாவிட்டால் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு ஆப்ட் செய்ய முடியாது. காம்போசிஷன் ஸ்கீம் செலக்ட் செய்யும் போது கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கேட்டகரி செலக்ட் செய்வது. நீங்கள் ட்ரேடர்னா ட்ரேடர், மேனுஃபேக்சரர்னா மேனுஃபேக்சரர், ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர், இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் சப்ளை செய்கிறீங்களோ அதற்கு ஏற்ப கேட்டகரி செலக்ட் செய்ய வேண்டும். நீங்கள் GTA டீலராக இருந்தால் ஃபினான்ஷியல் இயர் 24-25ல் RCM பே செய்து வந்திருந்தால் ஃபினான்ஷியல் இயர் 25-26ல் FCMக்கு மாற நினைத்தால் 31 மார்ச்சுக்குள்ள அனெக்ஷர் 5 ஃபைல் செய்ய வேண்டும். அனெக்ஷர் 5 ஃபைல் செய்யாவிட்டால் ஃபினான்ஷியல் இயர் 25-26லையும் RCMலே இருக்க நேரிடும். நீங்கள் GTA டீலராக இருந்து ஃபினான்ஷியல் இயர் 24-25ல் அனெக்ஷர் 5 ஃபைல் செய்து FCMக்கு மாறியிருந்தீங்கன்னா 25-26 ஃபினான்ஷியல் இயரில் மீண்டும் RCMக்கு வர விரும்பினால் அனெக்ஷர் 6ஐ 31 மார்ச்சுக்குள்ளே ஃபைல் செய்ய வேண்டும். அனெக்ஷர் 5 அல்லது அனெக்ஷர் 6னால உங்கள் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர், டேக்ஸ் லயபிலிட்டி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறிடும். அதனால் இந்த கம்ப்ளைன்ஸ் ரொம்ப முக்கியமாக GTAவுக்கு. ஃபோர்த், ITC ரீகன்சிலேஷன். இப்போதெல்லாம் ITC இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பேசிஸில் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஃபினான்ஷியல் இயர் 24-25ல் ITC பற்றி பார்க்கும்போது அடிஷ்னலாக முக்கியமான விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். முக்கியமாக GSTR 3B GSTR 2B மேட்சிங் கட்டாயமாக செய்ய வேண்டும். அத்தோட IMSல ஏதாவது இன்வாய்ஸை பெண்டிங் செய்திருந்தால் அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிவிட்டதா இல்லையா அப்படின்னு செக் செய்ய வேண்டும். உங்களுக்கு எலிஜிபிள் ஆகியிருந்தால் 31/3/25க்குள்ள அதனை கிளைம் செய்துவிட வேண்டும். IMSல ஏதாவது இன்வாய்ஸை ரிஜெக்ட் செய்திருந்தால் அதற்கான ITC கிரெடிட்டை ரிவர்ஸ் செய்தீர்களா இல்லையா என்று செக் செய்து ITC ரிவர்சல் இருந்தால் அதற்கேற்ப அதை ரிவர்ஸ் செய்ய வேண்டும். IMSல ரிஜெக்ட் செய்யப்பட்ட இன்வாய்ஸஸ் 2Bல தனி டேபிளில் வரும். அதனால் நீங்களும் IMSல ரிஜெக்ட் செய்திருந்தீங்கன்னா அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை ரிவர்சலில் தனியாக டேட்டா தயார் செய்ய வேண்டும். அதை வைத்து GSTR 3B GSTR 2B ரீகன்சிலேஷன் செய்ய வேண்டும். ஃபிஃப்த், நெகட்டிவ் லயபிலிட்டி. GSTR 3Bல மேஜர் டெவலப்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது. அது என்னென்னா நெகட்டிவ் லயபிலிட்டியை டிக்ளேர் செய்ய முடியும். ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு ஆனுவல் சேல்ஸ் சம்மரி, ஆனுவல் லயபிலிட்டி சம்மரி இது ரெண்டையும் ரெடி செய்து கொள்ள வேண்டும். பிறகு ஆனுவல் சேல்ஸ்லேருந்து ஆனுவல் சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் செய்து வரும் ஆக்சுவல் சேல்ஸ் லயபிலிட்டியை 24-25ல் டிக்ளேர் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு செக் செய்ய வேண்டும். சில நேரம் சிலருக்கு சேல்ஸில் நெகட்டிவ் லயபிலிட்டி இருந்து 3Bல அட்ஜஸ்ட் செய்ய முடியாமல் இருந்திருந்தால் அந்த பெண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை இப்போது மார்ச்சுக்குள் செய்து கொள்ளலாம். இப்போது GST போர்ட்டலில் நெகட்டிவ் லயபிலிட்டி அலோவ் செய்யப்படுகிறது. அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர். உங்கள் AATOவை செக் செய்ய வேண்டும். ஃபினான்ஷியல் இயர் 24-25இன் AATOவை செக் செய்யாவிட்டால் பல கம்ப்ளைன்ஸ் தப்பாக போய்விடும். லைக் அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் பேன் இந்தியா பேசிஸில் செக் செய்து அது 5 crores தாண்டிடுச்சுன்னா 1/4/25லிருந்து இன்வாய்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிவிடும். இன்வாய்ஸில் B2B இன்வாய்ஸஸும் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸஸுக்கும் அப்ளிகபிள் ஆகிவிடும். அதற்கு ஏற்ற மாதிரி இன்வாய்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் செய்ய வேண்டும். சில நேரம் ஃபினான்ஷியல் இயர் 23-24ஓட
டர்ன் ஓவர் ஃபினான்ஷியல் இயர் 24-25ல் இருக்கும். அதையெல்லாம் செக் செய்து கரெக்ட் பண்ணி ஆக்சுவல் அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவரை கால்குலேட் செய்ய வேண்டும். 7th ஐடிசி 180 டேஸ் ரிவர்சல். 180 டேஸ் ரிவர்சல்னால, அதாவது நான் பேமெண்ட் டு த சப்ளையர்ஸ்னால ஐடிசி ரிவர்சல் 31/3/25ல் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால், அதுவும் 180 டேஸுக்கு மேலே ஓவர் டியூ ஆகியிருந்தால் அதற்கு ஐடிசி ரிவர்சல் செய்ய வேண்டும். இல்லையென்றால் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி வந்துவிடும். 8th 37A ஐடிசி 2Bயில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்து நீங்கள் எடுத்திருந்தால் அந்த இன்வாய்ஸுக்கு ரிலேட்டடான ஜிஎஸ்டிஆர் 3Bயை அந்த சப்ளையர் ஃபைல் செய்திருக்கிறாங்களா அப்படின்னு செக் செய்ய வேண்டும். அவர் சம்டைம்ஸ் ஃபைல் செய்யாவிட்டால் அவரிடம் கம்யூனிகேட் செய்து ஜிஎஸ்டிஆர் 3Bயை சீக்கிரம் ஃபைல் செய்ய சொல்ல வேண்டும். அல்லது 37Aவை பயன்படுத்தி ஐடிசி ரிவர்சலை அடுத்த வருடம் செய்யலாம். ஜிஎஸ்டியில் இந்த கம்ப்ளைன்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எது எது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதெல்லாம் மார்ச் 31க்குள்ளே செய்து முடிச்சிருங்க. தேங்க்யூ.